विचारपूर्णं संवेवधारसमन्वरप्यं लक्ष्मीरसमं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोगतस्तैतरायुरायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तामुदागति प्रपद्ये रवद्यानां निषद्यां वसम्पदां शरणं बौद्धिकानां शरभोगुमीश्वरं श्रीरङ्गे श्रीजुम्बनाथमया उक्तौ स्यादिप्रेक्षितम् स्यादश्रीनरसिंहमुगादिमुनिपादाम्बुजेन्द्रन्तां तिक्रान्दयाद्भिः शुभगुणैः ध्वान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गचटादियोगवृत्तिं श्रेयो निधिं संशये श्रीमत्श्रीरङ्गपुत्रीश्वरशरणिगुणा समीमीन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरकतिशरदित्योगिनेतुप्रसादात् राज्ञश्रीरङ्गकारिप्रवेदिपतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं देवेतीन्द्रं सर्वमिदं वीररग्वीक्षरादिं श्रीरङ्गनाथजडगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहरदिकरुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराक्षरगोपहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गजटादिसंयुगरालब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्भगात्यजरदित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशिकतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवयं नारायणं योगिनं वेदान्तदेशिकतीन्द्रकटाक्षरत्वत्रयप्रसारमनोद्दिवनं बुधाभ्यं नारायणाद्यदुर्लिकुपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போர்த்தி செய்யும் நன்னுதலீர் நம்பி நடையூரர் மண்ணுலகில் எண்ணிலமை கண்டும் இறங்காரே யாமாகில் மண்ணு மடல் ஊர்வன் வந்து தன்னுடைய பகவானை விட்டு பிரிஞ்சிருக்கூடிய ஆற்றாமை எல்லாம் வெளிப்படுத்தி இப்பொழுது பல திவதேச எம்பெருமான்களை சொல்லி அந்த எம்பெருமான்கள் இடத்துல தான் போய் பிரார்த்திக்க போறதை சாய்க்கிற அதுல இந்தளூர் அந்தனனை அதுவரை போன இதுல உபன்யாசத்துல பார்த்தோம். திரீந்தலூர்ல எழுந்திருக்கக்கூடிய அந்தணன் அந்தனந்த சப்தம் இங்க ஜாதிய சொல்லக்கூடிய சொல்லல்ல, இது கருணை உடையவன் அர்த்தம், பரம காருணிகன் அர்த்தம். அந்தணன் என்கிற சொல்லுக்கு அந்தணன் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகிறான். அதாவது மானச பிராமணியத்தை சொல்ற பொழுது ஜீவராசிகள் மொத்தத்துக்கும் மனிதாபிமானம் மட்டும் இருந்தா போறாது, அவனும் ஒரு மனிதன் அப்படி நினைக்கிறது மட்டும் கூடாது, அதுவும் ஒரு பிராணி, அதுவும் ஒரு உயிரினம், அதுவும் ஒரு ஆத்மா என்று நினைக்கிறோம். அப்போ எறும்புகள் இடத்துல கூட ஒரு கருணை இருக்கிறவன் அந்தணன் அப்படின்னு சொல்லுகிறதுனாலே பகவானுக்கு எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் கருணை பண்றவன், அப்போ பெருங்கருணை உடையவன் என்று அந்த எம்பெருமான சாட்சியார் இந்த அளவு அந்தணனை மண்ணு மதில் கட்சி வேலுக்கை ஆளறியை மண்ணு மதில் கட்சி நிச்சயமாக இருக்கக்கூடிய மதிலை உடைய கட்சியிலே இருக்கக்கூடிய வேலுக்கை, வேலுன்ற சொல்லுக்கு பேரழகுன்னு ஒரு அர்த்தம், ஆசை என்று ஒரு அர்த்தம். காமாசிகான்னு சுவாமி தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல சாச்சிருக்க, வேல் இருக்கை காமாசிகா அப்படின்னு சொல்லிருக்க. அப்ப வேல் சப்தத்துக்கு காமம்னு அர்த்தம் சொல்லிருக்க, ஏன்னா ஆசைப்பட்டு வந்து தங்கியிருக்க இடம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இடம். அல்லது வேல் என்கிற சொல்லுக்கு பேரழகன்னு ஒரு அர்த்தம், பேரழகனா இருக்கிற எம்பெருமான இருக்கிற இடம், வேல் இருக்கும் இடம் அப்படின்னு சொன்னா அழகன் இருக்கக்கூடிய இடம்னு ஒரு அர்த்தமா இருக்கு. ஆகினால அப்படிப்பட்ட எம்பெருமான் அங்க ரிசும்ம ரூபியாக இருந்திருக்கிறான். அப்படிப்பட்டவன் வேலுக்கை ஆளறியை. பகவான் ரிசும்மனுக்கு உக்ரம் வீரம் என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமம் இருந்தாலும் கூட அது ஹிரண்யகசிபுவை வதம் பண்ற வரைதான் அப்படி எழுந்தார். அதுக்கப்புறம் வந்து தேவதைகள்லாம் பிரார்த்திச்சு பிராட்டி ஆசுவாசம் பண்ண பிற்பாடு அப்புறம் அவர் அவ்வளவு அழகாக எழுந்துள்ளார். அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கக்கூடிய இடம் சாட்சான் மன்மதகான்னு சொல்லும்படியா ரீதியிலே இந்த ரிசும்மன் மன்மதனை போல எழுந்துள்ளிருக்கக்கூடிய திவிதேசம். அங்க நான் சென்று முறையிடுவேன். மன்னிய பாடக தெம்மைந்தனை, திருப்பாடகத்திலே பாண்டவர்களுக்கு தூதனாய் இன்னார் தூதன நின்றான்னு சொல்ற ரீதியில பாண்டவர்களுக்கு தூதனாக சென்ற எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கக்கூடிய இடம். மைந்தன்னா எவன பருவம் உடையவன். பாடகத்திலே திருப்பாடகத்திலே அடியார்களுக்கு நான் குற்றேவல் செய்யக்கூடியவன் என்பதை காண்பித்துக் கொண்டு எழுந்தது எவ்வன பருவத்திலே எழுந்திருக்கிற எம்பெருமான் எழுந்திருக்கிற இடம். அங்கேயும் அங்கிருக்கக்கூடிய மைந்தனை வெக்காவில் உன்னிய யோக துறக்கத்தை, திருவெக்காவிலே யோக நித்திரை பண்ணுபவனை, ஆசிரியரித்த வழக்காக இருப்பவனை, திருமழிசை பிரான் சொன்னபடி நடந்தவனை, திருமழிசை பிரான் சொன்னபடி இவன் நடந்தா ஆனா என்ன மடல் எடுக்க வச்சிருக்கான்.
என்பதை பத்தி பேசுவேன். அந்தந்த இடத்துல போய் திருமழிசை ஆழ்வாருக்காக அவர் சொன்னபடி சொன்ன வண்ணம் செய்த பெருமானா இருக்கிறவன் இன்னைக்கு என்ன மடல் எடுக்க வைத்திருக்கிறான் என்பதை பத்தி சொல்லுவேன் அப்படின்றதுக்காக சாய்கிற ஊரகத்துள் அன்னவனை. திருவூரகத்திலே அன்னவன் என்று சொன்னால் அவ்வளவு பெரிய விக்கிரகமாக இருக்கக்கூடியவன். திருவூரகத்தில உலகளந்த பெருமாளாக திரிவிக்கிரமனாக பெரிய திருமேனியோடு எழுந்துள்ளி இருப்பவனை. அட்டபுயகரத்து எம்மான் ஏற்றை அட்டபுயகரம் என்று சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே எம்மான் நமக்கு சுவாமி என்பது தோன்றும்படியாக எழுந்திருப்பவனை, அதனால் ஏற்றை ஏறு போல இருப்பவனை, என்னை மனங்கவர்ந்த ஈசனை. என்னை மனங்கவர்ந்த ஈசனைன்றது ஒரு தனி சொல்லாம வச்சுக்கலாம், அல்லது மேல இருக்கக்கூடிய வானவர்தம் உண்ணவனை மூழிக்களத்து விளக்கினை. மூழிக்களத்து திருமூழிக்களத்து விளக்கினை என்பதற்கு அடைமொழியாக வச்சுக்கலாம். என்னை மனங்கவர்ந்த ஈசனை, என் மனத்தை கவர்ந்த எம்பெருமானை. வானவர்தம் உண்ணவனை, இந்த வானவர்த சப்தம் நித்திய சூரிகளை சொல்றது. வானவர்தம் உண்ணவனை, நித்திய சூரிகளுக்கு கூட அனுபவித்து முடிக்க ஒண்ணாதபடி இருப்பவனை. நித்திய சூரிகள் கால தத்துவம் உள்ள அளவும் அனுபவித்தாலும் அனுபவித்து முடிக்க முடியாதபடியாக இருப்பவனை. அப்படி பூர்வர்கள்னு பேர் அவர்களுக்கு. பூர்வோயோ தேவேபியோ ஜாதகா என்ற ரீதியில வானவர் ஆதி என்போ நித்திய சூரிகளுக்கு முன்னவன் என்பதை வேற சொல்றது. இந்த வானவர்தம் முன்னவனை என்பது புருஷ சூக்தத்துல இருக்கக்கூடிய வாக்கியம்தான். இத நம்மாழ்வாரம் வானவர் ஆதி என்கோ என்று பாசுரத்தில் சாச்ச. அப்படி நித்திய சூரிகளுக்கும் முன்னவனாய் இருப்பவனை. ஏன்னா பகவானுடைய நித்திய இச்சையினாலேதான் அவ நித்தியமா இருக்கா. அப்படிப்பட்ட நித்திய சூரிகளாலே அனுபவித்து முடிக்க முடியாமல் இருப்பவனை. மூழிக்களத்து விளக்கினை, திருமூழிக்களத்திலே அவதரிப்பதற்கு முன்பிருந்த நிலையை விட பிரகாசிப்பவனை. சவுஷேயான் பவதி ஜாயமானஹா, அவன் பிறக்க பிறக்க ஒளிர்கிறான். ஏவ ஊங்கிறதுக்கு அவதாரண அர்த்தம், ஏவான் அர்த்தம். சவுஷேயான் பவதி ஜாயமானஹா சயேவ ஷேயான் பவதி ஜாயமானஹா. அப்ப நாமெல்லாம் பிறக்க பிறக்க ஒளி புன்னரும், அவன் பிறக்க பிறக்க ஒளிர்கிறான் என்று சொன்னபடி திருமூழிக்களத்திலே இருக்கக்கூடிய விளக்கினை. அன்னவனை ஆதனூராண்டளக்கு மையனை. திரு ஆதனூர் என்கிற திவ்யதேசத்திலே அன்னவனை, அன்னவன்னா வாயை விட்டு சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாதபடி, வாயை விட்டு சொல்ல முடியாதபடியான அழகி உடையவனாகவும் ஆண்டு அளக்கு மையன். அந்த எம்பெருமானுக்கு ஆதனூர்ல இருக்க பெருமாளுக்கு ஆண்டளக்கு மையன் பேரு. ஆண்டுனா வருஷம். அதனால உபலட்சணமா அது காலத்தை சொல்றது, கால தத்துவத்தை சொல்றது. ஆண்டு அளக்கும் ஐயன் என்கிற திருநாமத்துல ஆண்டு என்கிற சொல் வருஷத்தை சொல்லி அதனால உபலட்சிக்கிறது, காலத்தை உபலட்சிக்கிறது. கால சக்கரத்தை தன் கையில் வைத்திருப்பவன் அப்படின்னா காலத்து, இந்த காலம் இவனுடைய நியமத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். காலத்தை அளப்பவன் அப்படின்னா காலத்தை இவனிடத்துல வைத்துக் கொண்டிருப்பவன், இவனுடைய கண்ட்ரோல வச்சிருக்கவன் அர்த்தம். அதனால ஏன்னா லோகத்தினுடைய பொருட்கள் எல்லாம் காலம்தான் அளவுபடுத்துறது. உலகத்துல காலம் இல்லாத வஸ்துவே கிடையாது. நாம ஒரு அடுப்புல ஏதோ ஒரு பாத்திரம் வைக்கிறா, கறி பண்ணணும்னு வைக்கிறா, வச்சுட்டு என்ன பண்றா, 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. இட்லி வச்சிருக்கா, அப்ப என்ன பண்ணா 10 நிமிஷத்துல ஆஃப் பண்ணா அந்த இட்லி ஆனது வெந்துடும். காலம்ன்றது மூர்த்தமா ஒரு கடினமான ஒரு பதார்த்தம் இல்லாட்டா கூட அந்த காலம் என்கிற தத்துவம் இல்லைன்னு சொன்னா லோகத்துல பிரவೃத்தியே இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னா இட்லியே சாப்பிட முடியாது, காலம் இல்லாட்டா இட்லி சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாது அப்படின்னா, இப்போ இட்லியே வச்சாச்சு, அடுப்புல ஏற்றியாச்சு, அது வேகணும்னா என்ன பண்ணும், மறுபடியும் எப்ப போய் ஆஃப் பண்றது அப்படின்னா ஒரு 10 நிமிஷம்னு காலம் இருக்கணும். அந்த காலம் இல்லைன்னு சொன்னா ஆஃப் பண்ண முடியாது. அப்புறம் தான் அதுல இருந்து கீழே இறக்கி சாப்பிட முடியாது. அது மாதிரியாக ஒரு மருந்து அப்படின்னு சொன்னா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் போட வேண்டியிருக்கு. எக்ஸ்பைரி டேட் போட நீங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போறோம், மருந்து வாங்குறோம், முதல்ல என்ன பண்றோம், அவங்க கொடுக்குற ஸ்டிப்பையோ மருந்தையோ பார்த்தா நாம அதுல காஸ்ட் கூட பாக்குறது இல்லை, எக்ஸ்பைரி டேட்
டிசம்பர் 2029 அப்படின்னு போறத பாக்குறோம். அப்போ காலம் என்பது நாம என்ன முக்கியத்துவம் கொடுக்காத மாதிரியாக இருக்கு. அந்த காலம் தான் அவ்வளோ முக்கியமா இருக்கு. ரிட்டையர் ஆகிட்டோம்னு சொன்னா இன்னும் இத்தனை வருஷம் தான் ரிட்டையர் ஆயிருக்கு. ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணோன்னு ஒருத்தன் பண்றான். அப்போ நம்ம அறிஞ்சோ அறியாமையாவோ காலத்தை வச்சுட்டு தான் நடக்குது. எம்பெருமானம் என்ன பண்றான், இப்ப சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணணும் முதலீடுலாம் வச்சிருக்கான். இப்படிப்பட்ட காலத்தை நம்மால காலத்தை நிச்சயிக்க முடியாது, காலத்தை கொண்டு நம்ம தீர்மானம் பண்ணிக்க முடியாது. ஆனால் பகவானால தீர்மானம் பண்ணப்படுறது. இந்த வஸ்துவுக்கு இந்த வஸ்து இவ்வளவு காலம் இந்த இடத்துல இருக்க வேண்டியது. ஆண்டு அளக்கும் ஐயன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வஸ்து இந்த இது போகின்ற காலங்கள் போய காலங்கள் அதையே மேலேயே சாய்க்கிறேன். நென்னிலை இன்றினை நாளையை அது மாதிரி பகவான் வச்சிருக்க காலத்தை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கானா என்ன அர்த்தம்னா, லீலா விபூதியிலே காலத்துக்கு உட்பட்டு வஸ்துக்கள் இருக்க வேண்டியது என்று அவன் நினைச்சா அந்த காலத்துக்கு உட்பட்டு வஸ்துக்கள் இருக்கு. இந்த காலத்துல இந்த புஷ்பமானது மலர வேண்டியது, சாயங்காலத்துல ஆம்பல் மலர வேண்டியது, காற்றால வேலை சூரியன் வந்த உடனே தாமரை மலர வேண்டியது. அது மாதிரிலாம் அப்போ ஒரு குழந்தைன்னு பிறந்தா புருஷனானா 20 வயசுல கல்யாணம் ஆகணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலத்தை வச்சு இந்த இடத்துல காலத்தை கொண்டுதான் எல்லாமே நடக்குது. ஆனா இப்படிப்பட்ட காலத்துக்கு உட்பட்டு எதுவும் நடக்க வேண்டாம்னு பெருமாள் தீர்மானம் பண்றான் நித்திய விபூதியில. இப்ப இந்த காலம் அங்கேயும் உண்டு. ஏன்னா காலம் என்பது நித்தியமான ஒரு திரவியம், விபுவான திரவியம். ஆனால் அந்த காலத்துக்கு இந்த இடத்துல தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கட்டும். காலத்துக்கு நித்திய விபூதியில இந்த தாக்கம் ஏற்படுத்த வேண்டிய சக்தி வேண்டாம் அப்படின்னு சொல்றத நியமிக்கிற சக்தி பகவானுக்கு இருக்கு. அதனால நென்னிலை இன்றினை நாளையை கழிந்த காலம், நடப்பு காலம், வருங்காலம் என்று காலத்தை பிரிச்சு நிர்வகிப்பவனை. ஆகினாலே நீர் மலவேல் மண்ணும் அரைநான்கு ஆனை புலானி தென்னந்தமிழ வடமொழியை நாங்கூரில் மண்ணும் அணிமாட கோயில் மணாலனை நன்னீர் தலைச்சங்கன அன்மதியை நீர்மலைமேல் மண்ணும் மறைநான்கு ஆனை திருநீர்மலையிலே எழுந்தருள் இருப்பவனாய் மண்ணு மறை என்றும் இருக்கக்கூடியதாகவும் நித்தியமாக இருக்கக்கூடியதாகவும் நிர்தோஷமாக இருக்கக்கூடியதாகவும் மனிதனாலே இயற்றப்படாததாலேயும், அது நித்தியமாக இருக்கிறதுனால மனுஷனாலே இயற்றப்படல, பகவானாலே இயற்றப்படல. மனிதனாலே இயற்றப்படாததாலே அது தோஷமற்றதாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட என்றும் இருக்கக்கூடியதாய் அபௌருஷேயமாய் மனிதனாலே இயற்றப்படாததாய் ஒரு புருஷனாலே, மனிதன் மட்டுமில்ல ஒரு புருஷனாலே இயற்றப்படுவதாய் பகவானாலேயும் இயற்றப்படாததாய் தோஷமல்லதா தோஷமே இல்லாமல் குற்றமற்று இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் அற்று இருக்கக்கூடிய வேதங்களாலே அறியப்படுபவன். மறைநான்கும் ஆனான்னு சொன்னா இவன் ஆனான்னு அர்த்தம் இல்லை, அதனால பிரதிபாதிக்கப்படுபவன் அர்த்தம். வேதைஷ சர்வைஹி அகமே பவேத்யா சர்வே வேதாயத் பதமாவனந்தி. அவன் திருவடியை பற்றி தான் எல்லா வேதங்களும் பேசுறது. எல்லா வேதத்தாலும் அறியப்படுபவன் நானே என்று பெருமாளே சொல்றான். அப்படிப்பட்ட நீர்மலைவேல், அப்படிப்பட்ட எம்பெருமான் திருநீர்மலையிலே எழுந்திருக்கிறான். நீர்மலைவேல் மண்ணும் மறைநான்கு ஆனை புல்லானி தென்னந்தமிழை. பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிய அரசர்கள் பெரிய பெரிய மகான்கள், அந்த பாண்டிய நாட்டு அரசர்கள் நல்ல பகவத் பக்தர்கள். அப்படிப்பட்ட அவர்களாலே ஆளப்படக்கூடிய பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய திருப்புல்லானியிலே தமிழ் மலையினாலே பாடப்படுபவனை, அல்லது அகத்தியர் தமிழினாலே பாடப்படுபவனை தென்னன் தமிழை. தென்னன் என்கிற சொல்லு பாண்டியர்களையும் சொல்லும், ஒரு சில இடங்கள்ல தென்னன் என்கிற சொல்லு அகஸ்தியரையும் சொல்றது. அகஸ்தியராலே இலக்கணம் வகுக்கப்பட்ட அந்த புஸ்தகம் தான் இல்லை, பேரகத்தியம் எல்லாம் இப்ப இல்லவே இல்லை. அதனால அகஸ்தியர் இலக்கணம் இப்போ நாம நன்னூர் தொல்காப்பியம் தான் வாசிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அகஸ்திய பாஷையினாலே தமிழை அப்படின்னு சமானாதிகரணமாக பிரயோகம் பண்ற. தமிழைனா தமிழாலே பிரதிபாதிக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். பெருமாளே தமிழ் இல்ல, தமிழாலே பிரதிபாதிக்கப்படுபவன் என்று அர்த்தம். அதனால அப்படிப்பட்ட அகஸ்திய பாஷையாலே கொண்டாடப்படுபவனை
வடமொழியை இந்த ரெண்டு உயர்ந்த பாஷைகளாலேயும் கொண்டாடப்படுபவன். வடமொழியில வேதமாக இருக்கட்டும், ஸ்ரீமத் ராமாயணம், மகாபாரதம், எத்தனையோ புராணங்கள் இவைகளாலே கொண்டாடப்படுபவனை. வடமொழியை நாங்கூரில் மண்ணு மணிமாட கோயில் மணாளனை, திருநாங்கூரிலே மணிமாட கோயில் என்றில நிலையாக எழுந்தொள் இருக்கக்கூடிய மணவாள பிள்ளையை, மாப்பிள்ளைன்னு அர்த்தம் மணவாளன்னா, அப்படின்னா மாப்பிள்ளை போல எழுந்திருப்பவன், அந்த வயதிலே இருப்பவன் என்றும், நன்னீர் தலைச்சங்க அன்மதியை, நல்ல நீரை உடைய, தூய நீர்பெருக்கை உடைய தலைச்சங்காடுன்னு பேரு, சங்கநான்மதியம்னு. அதிலே அந்த தலைச்சங்க நான்மதியம் என்ற இடத்துல பௌர்ணமியிலே உதித்த சந்திரனை போலே அழகாய் இருப்பவனை, நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை, நான் வணங்கும் கண்ணனை கண்ணபுரத்தானை. ஏன்னா ஆழ்வார் 100 பாசனம் சாத்திருக்க. விசேஷமாக அந்த எம்பெருமானத்துல, அதுவும் பெரிய திருமொழியில 8ஆம் பத்துல ஏறக்குறைய ஒரு 10 இந்த எம்பெருமான பத்தி. அது மாத்திரம் இல்ல, இந்த ஆழ்வார் அஷ்டாட்சரத்தை பெருமானத்திலிருந்தே பெற்றிருந்தார். ஆழ்வார் அஷ்டாட்சரத்தோட விஷயங்களை பிரதிபாதனம் பண்ணும்படியான பாசுரங்கள்லாம் அங்கதான் சாத்திருக்கார். கண்ணபுரமுடையானுக்கு அடியேன் ஒருவர்க்குரியேனோ, அது பிரணவத்துக்கு, உதாரணத்துக்கு பிரணவத்துக்கு அர்த்தம். பிரணவத்துக்கு அர்த்தம் அகாரம் இருக்கு, உகாரம் இருக்கு, மகாரம் இருக்கு. அகார சப்தத்தை கண்ணபுரத்தான் என்கிற சொல்லால மாற்றி, அதுக்கு மேல ஒரு 4ஆம் வேற்று உருவு மறைந்திருக்கு என்பதை கண்ணபுரமுன் உடையானுக்கு என்று கூ என்கிற 4ஆம் வேற்று உருவை சேர்த்து அடியேன், மகாரத்துக்கு அடியேன்னு அர்த்தம் பண்ணி, அப்போ உகாரத்துக்கு என்ன அர்த்தம்னா அந்நியோக விவச்சேதம் பண்றது, நான் இன்னொருத்தனுக்கு சேரபூதன் இல்லைன்னு சொல்றது. அத ஒருவருக்கு உரியேனோ, அடியேன் ஒருவருக்குரியேனோ என்று இப்படி அஷ்டாட்சரத்தை தமிழில தெளிவாக லிட்ரலாக டிரான்ஸ்லேட் பண்ண சப்தத்தை மாதிரி பண்ணியிருக்க, சரீரார்த்த பாவத்தை சொல்லியிருக்க. ஏறக்குறைய இந்த விஷயங்கள் எல்லாம் 8ஆம் பத்துல திருக்கண்ணபுரம் பாசுரத்துல வருது. அப்படி கண்ணபுரத்துல இருந்து என்னை அனன்யாளன் ஆக்கி கொண்டவனை, தென்னரையூர் மண்ணு மணிமாட கோயில் மணாளனை. தென்னரையூர், நரையூர்னா நரைனா தேன், அதாவது தேனை போன்ற இனிமையான ஊர் நாச்சியார் கோவில். இப்ப இவ்வளவு நடுவுலையே நாச்சியார் கோவில சாச்ச. நாச்சியார் கோவில் கோவில் கவாடம் கடந்து புக்கு என்று சொல்லி தாயாரையும், நாச்சியார் கோவில் தாயாரையும், நாச்சியார் கோவில் பெருமாளையும் நடுவுல, இந்த கிரந்தத்தோட நடுவுல வர்ணிச்ச முடிக்கிற. இத்தனை விவிதேசத்தை இப்ப சொல்லிட்டு வந்திருக்க. முடிக்கும் போது அதே நாச்சியார் கோவிலை சொல்லியே முடிக்கிறார். அதாவது இந்த கிரந்தம் நாச்சியார் கோவில் எம்பெருமான் மேல இயற்றப்பட்டது என்று காட்டும்படியாக உபக்கிரமத்துல குறிப்பு, நடுவுல குறிப்பு, திருப்பி திருப்பி இந்த நாச்சியார் கோவிலை சொல்லி உபசம்மானம் முடிக்கிற பொழுது, இத்தனை விவிதேசத்தை சொல்லி முடிக்கும் பொழுதும் நாச்சியார் கோவிலை சொல்லி முடிக்கிறார். அதனால தென்னரையூர் மண்ணு மணிமாட கோயில் மணாளனை. தென்னரையூர்னா தெற்குல இருக்க நரையூர்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா வடக்குல ஒரு நரையூர் இருந்தா, ஏன்னா வெப்ப விசேஷனம், ஒரு அடைமொழி என்பது தேவையில்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அட்ஜெக்டிவ் குவாலிஃபை இருக்க நவுன்னு சொல்றதுனால, அட்ஜெக்டிவ்னு இருந்தா அது அந்த நவுனை குவாலிஃபை பண்ணணும். இது 2 நரையூர், வடதேசத்துல ஒரு நாச்சியார் கோவில் இருக்கு, தென் தேசத்துல ஒரு நாச்சியார் கோவில் இருக்குன்னா அந்த வடமதுரைன்னு சொல்லலாம். ஏன்னா தெற்குல மதுரை இருக்கு. ரெண்டு மதுரையுமே, தெற்குல இருக்கக்கூடிய மதுரையும் வடக்குல இருக்கக்கூடிய மதுரையுமே புராண பிரசித்தமான திவிதேசங்கள். அதனால என்ன பண்ணலாம், வடமதுரைன்னு சொல்லலாம், தென்மதுரைன்னு சொல்லலாம். அங்க கிழக்க சொல்ல, அதாவது திசையை சொல்லக்கூடியதாக அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இருக்கிறதே ஒரே நாச்சியார் கோவில், நரையூர்னு சொன்னா விட்டு தென்னரையூர்னு சொல்லக்கூடாது. அப்படி எந்த இடத்துல எல்லாம் 2 திவிதேசம் இருந்து வடக்குல ஒண்ணு இருந்து தெற்குல ஒண்ணு இருக்கோ அந்த இடத்துல வேணா அப்படி அர்த்தம் பண்ணலாம். அது இல்லாத இடங்கள்ல தென்னிலங்கை, தென்னிலங்கைன்னு சொன்னாலும் இப்படிதான் அர்த்தம் பண்ணணும். தெற்குல இருக்க இலங்கைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது, அழகுன்னு அர்த்தம். அதாவது தெற்கு நரையூர் தென்னரையூர்னு ஆகல, தென் நரையூர் தென்னரையூர்னு ஆயிருக்கு. தென் என்கிற சொல்லுக்கு அழகு என்று பொருள்.
ஏன்னா தென்னறையூர் அழகிய ஊர்ல மணிமாட கோயில் மண்ணுகிற விளங்கக்கூடிய மணிமாட கோயில்ல மணவெடுக்கும்படியாக என்ன பண்ணின மணாளனை மணவாள பிள்ளையை, அதாவது நாச்சியார் கோயிலில் மண்ணி இருக்கக்கூடியவனாய் என்னை மடவெடுக்க வைத்த மணவாள பிள்ளையை, இந்த திவ்யதேச மேல ஒரு திவ்யதேசத்தையும் சொல்லாமல் இப்ப தன் குருதியை சொல்றார். இப்படிப்பட்ட திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை கண்ண விந்தோல் காளையை கண்டு ஆங்கு கைதொழுது என் நிலைமையெல்லாம் அறிவித்தார் எம்பெருமான் தன்னருளும் ஆகமும் தாரானேல். இப்படிப்பட்ட எம்பெருமானர்களா பார்த்து நான் தொழுது என்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தி, நான் ஆற்றாமையை வெளிப்படுத்தின அளவிலே அந்த எம்பெருமான் இவ்வளவு நிலைக்கு நான் வந்து ஆற்றாமையை வெளிப்படுத்தின பிற்பாடும் என்னோட சேரல, அவனுடைய மார்பை எனக்கு தரவில்லை என்று சொன்னால் அப்புறம் அவனை என்ன பண்ண போறேன்னு மேல சொல்ல போறேன். நீ கணக்கு எனக்கு இப்போ பிஸ்கெட் கொடுக்கலன்னா அப்படின்னு குழந்தை சொல்லிச்சுன்னா அர்த்தம் மேல ஏதோ பண்ண போறது அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நீ எனக்கு வந்து இப்ப பிஸ்கெட் கொடுக்கல அப்படின்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அப்படிப்பட்ட எம்பெருமான் இந்த எம்பெருமானை பார்த்து என்னுடைய நிலைமையை நான் அறிவிக்க, அவன் தன்னுடைய கண்ணவில் அறிவித்தால் எம்பெருமான் தன் அருளும் கிருபையையும் ஆகமும் அவனுடைய மார்பையும் எனக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னார். நாயிகா பாவத்தில் இருக்கிறதுனால ஆகமும்னு சொன்னார். அவனுடைய மார்பையும் அவனுடைய கிருபையும் எனக்கு பண்ணவில்லை என்று சொன்னால் அப்புறம் மேல என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். அப்போ கண்ண வில்தோல் காளையை கல்லு போல இருக்கக்கூடிய தோலை உடையவன். நல்ல புருஷனுக்கு தோல் உரப்பா இருக்கணும், அதாவது கல்லு மாதிரி இருக்கணும். பரதனுடைய தோல் அப்படி இருந்ததுன்னு கம்பன் சொல்றான். கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய், கல்லுக்கும் பரதனுடைய தோலுக்கும் போட்டி வச்சா கல் கம்பம் தோத்து போயிடும். உறுதியான தோல் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உறுதியான கத்திரியனாக இருந்தும் தர்மத்துல புத்தி இருக்கிற போது நாம் தமையன் தர்மிஷ்டனாகவும் நம்ம விட பெரியவனாகவும் அறம் தெரிஞ்சவனாகவும் நேர்மையானவனாகவும் இருக்க, சாஸ்திரத்துல அவன் ஆளணும்னு சொல்லி இருக்க, நாம் அவனுக்கு ஒத்தாசை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்க, நாம் ஆளப்படாதுன்னு வந்தான். அதான் பொதுவா கத்திரியன் என்ன பண்ண எத்தனையோ சரித்திரத்துல பார்க்கணும். அப்பாவை கொலை பண்ணிட்டு பதவி ஆசையில அப்பாவை கொலை பண்ணிட்டு ஸ்தானத்துல உட்கார்ந்தான்றத கேட்கிறோம் ராஜாக்கள். தமையனை கொலை பண்ணிட்டு அரசாட்சி புரிஞ்சாலாம் கேட்கிறோம். ஆனா கொடுத்த ராஜ்யத்தை இழந்துட்டு வந்தான்னு சொல்ற இடத்துல அவன் நமக்கு எப்படியும் ஆடுறதுக்கு சக்தி இல்லை, தமையன் ஆண்டுட்டு போட்டோம். இப்போ அவனுக்கு என்னன்னா நம்மால ஆபீஸ்ல பொறுப்பை வந்து மற்றவா கிட்ட ஒப்படைப்பான். தான் என்னவோ பெரிய தியாகம் பண்ற மாதிரியும் இந்த பொறுப்பை நீ வகிச்சுக்கோ, ஏன்னா அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு இவனுக்கு சக்தி இருக்காது. நம்மால அதை பண்ண முடியாதுன்ற போது நான் என்னவோ பெரிய ஒரு பெருந்தன்மையோட ஒருத்தனுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி அப்படி பண்ணுவான். அப்போ இவன் உண்மையிலேயே ஐயோ தேசத்தெல்லாம் ஆள முடியாதுப்பா, நம்மால நமக்கு சக்தி இல்லை, நல்ல கத்திரியன் இல்லை, வீரன் இல்லை அப்படி சொல்லி கணக்கா பரதாழ்வான் வந்து ராமனை கூப்பிட்டு இருந்தா ஆக்சுவலா ஓப்பனா இப்படி சொல்லியிருக்கணும். எப்பா எனக்கு ஆள முடியாதுப்பா, நீ வாப்பா, நீ வந்து ஸ்தானத்துல உட்காது அப்படி சொல்லியிருந்தாருன்னா அப்படி சொல்லியிருக்கணும். அத தன்னுடைய வீக்னஸ் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம தியாகம் பண்ற மாதிரி வந்து சொல்ற மாதிரி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணா, கம்பன் அங்கங்க ராமனை விட எந்த விதத்திலையும் வீரத்துக்கு குறைஞ்சவன் அல்ல பரதன் என்பதை காட்டுவதற்காக அந்த கத்திரிய லட்சணத்தெல்லாம் போட்டு வரான். அப்போ கல்லையாண்டு உயர்ந்த தோளாய், யாரு குகன் பார்த்து, குகன் வந்து பரதனை பார்த்து சொல்றான். அந்த இடத்துல கல்லை ஆண்டு உயர்ந்த தோளாய் பரதனை பார்த்து குகன் சொல்லும் பொழுது ஒரு கல்கம்பத்துக்கும் உன் தோளுக்கும் போட்டி வச்சா கல்கம்பம் வந்து தோத்து போடும் அப்படின்னு சொல்றான். அப்படி உறுதியான தோலை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த க்ஷாத்திரம் அவன் சரீரத்துல இருக்கு, அவன் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்றதுல அனாயாசமாக இந்த கேவலம் இந்த அயோத்தியில இந்த உலகம் மொத்தம் கொடுத்தா கூட ஆழ்வ சக்தி இருந்தது பரதனுக்குன்னு சொல்றதுக்கு. அப்படி மகாபுருஷ லட்சணம் ஆணுடைய லட்சணம் சொல்லுகிறாரு. கண்ணவில் தோல் காலையை கல் இருக்க, அதாவது அவனுடைய கல் போல் இருக்கக்கூடியதாக பூன் கட்டி இருக்கக்கூடிய
தோள்களின் வலிமை உடைய எம்பெருமானை, காளையை, என்னை மனநெடுக்க பண்ணின பருவத்தை உடையவனை. காளை பருவம். நாச்சியார் கோவில் இருக்கக்கூடிய பெருமான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், கல்லவில் தோள உடையவன், காளை போன்ற திருமேனியை உடையவன், பருவத்தை உடையவன். கண்ணவில் தோல் காளையை கண்டு அவனை கண்டு சேவித்து, முழுமையாக சேவித்து, ஆங்கு கைதொழுது ஒருத்தனுக்கு முடியல அப்படின்னு சொன்னா கடைசியில அஞ்சலி. இந்த அஞ்சலி பொய்க்காது. அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவ பிரசாதினி. எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சொல்லு, ஒருத்தன் நம்ம பார்த்து மன்னிச்சுன்னு கை கூப்பினான்னா மனசு இறங்கிடும். அது மாதிரியாக பால் பொங்கி வருது மேல, இடுக்கி இல்ல பிடித்து நீ கிடைக்கல அப்படின்னா புத்திசாலியாக என்ன பண்ணுவோம், ஒரு சொட்டு ஜலத்தை விட்டா அப்புறம் நிதானமா பிடி துணியை தேடிக்கலாம், இடுக்கிய தேடிக்கலாம். அப்போ பொங்கி வர பாலுக்கு ஒரு சொட்டு ஜலம் போல கோபப்படுறவன் இடத்துல முதல்ல மன்னிச்சிடுன்ற கையை கூப்பின்னு மன்னிச்சுக்குன்னு சொன்னா அந்த பொங்கி வர பால் அமுகிற மாதிரி அமுதுரும். அப்படி நான் கைதொட போகிறேன், இனிமேல் என் கையை மடலும் கையுமா நான் இருக்கக்கூடாது, உன்னை அடைய வேண்டும் என்பதற்காக ஆங்கு கைதொழுது ஒரு அஞ்சலி பண்ணி, கண்டிப்பாக நான் இப்படி அஞ்சலி பண்ணேன்னு சொன்னா அம் ஜடயத்தி அவனை முட்டாளாக்குகிறது. அப்படின்னா அவனை தொலைச்சிடணும் பாருன்னு நினைச்சிருந்தவனை இந்த அஞ்சலி பண்ண உடனே பாபா சாப்பிடு, எப்ப சாப்பிட்ட அப்படின்னு கேட்க வச்சுடுறது. அவன் வரட்டும், அவனை கண்ணா பின்னால் வெய்ய போறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அவன் தராடு உழுது 4 தடவை சேவிச்சு கையை கூப்பி மன்னிச்சுட்டு பாருனா, ஏன்டா எப்படா சாப்பிட்ட, சாப்பிட உட்காடுறான்னு அப்படின்னு. அது மாதிரி முட்டாளாக்குறது. அவனை தண்டிக்க வேண்டியவனை தண்டிக்க விடாம மதி மயக்கம் பண்ண வைக்கிறது. அல்லது ஜலயத்தி ஜலம் மாறியாக உருக வச்சு விடுது அவன் மனசை. அப்படிப்பட்ட கைகொழுது என் நிலைமை எல்லாம் அறிவிப்பன், எனக்கு நேர்ந்த நிலைமை எல்லாத்தையும் சொல்லுவேன், நிதானமா கேட்டுக்கோ, நான் எந்த நிலையில இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ, உன்னுடைய பிரிவை என்னால ஒரு கணமும் பொறுத்து கொள்ள முடியுது என்பதை என் நிலைமை எல்லாம் அறிவிப்பன். எல்லாம் அறிவிப்பன்னு சொன்னா கீழ் எத்தனை பாசுரம், மடல் மட்டும் இல்ல, அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டு ஆரம்பிச்சு இந்த மடல் எடுக்கிற வரை இருக்கக்கூடிய நிலையெல்லாம் சொல்லுவேன், ஒண்ணா சொல்லிட்டே வருவேன். அதாவது காரியமாகல, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட காரியமாகல, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட போறான். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அத்தனை தடவை நான் மணியாளர்கிட்ட போனேன் சார், அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கிறாரு தவிர அது ஒன்றும் பண்ணவே இல்லை, நான் பாருங்கோ ஜெராக்ஸ் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், இத்தனாம் தேதி ஒரு தடவை அப்ளிகேஷன் கொடுத்தேன், இத்தனாம் தேதி ரிமைண்டர் எழுதினேன் அப்படின்னா அவனும் பண்ணல. ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் பண்ணாட்டா தாசில்தார் கிட்ட போறான். அப்ப தாசில்தார் கிட்ட என்ன சொல்லுவாங்க, பாருங்க சார் முதல்ல எங்க மணிகார்கிட்ட கொடுத்து பார்த்தேன், அவர் காதுல போட்டுக்கல, அதுக்கப்புறம் இத்தனை தடவை ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் ஆபீஸுக்கு போனேன், ஒரு நாள் காட்டாலேருந்து ராத்திரி வரை உட்காந்துங்க, ஒரு வாரம் போனேன், என் கால் தான் தெரிஞ்சுது, என் செருப்பு தான் தெரிஞ்சுது, ஒன்றும் நடக்கல. மொத்தத்தையும் அந்த டாக்குமெண்ட்டை பில்டு பண்ணிட்டு போய் அவங்கிட்ட கொடுக்குறான் தாசில்தார் கிட்ட. அவனும் கேட்கறா என்ன பண்ணா, கலெக்டர் ஆபீஸ் போறான், அப்படி என்ன பண்ணா தர்ணா பண்றான், கலெக்டர் ஆபீஸ்ல சாப்பிட மாட்டேன் உண்ணாவிரதம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஒரு மனுஷன் என்ன பண்றான், இப்படி ஒவ்வொன்னா பண்றானே. அப்ப என்ன பண்றான்னா ஆரம்பத்திலேருந்து சொல்லுவான். இப்போ மணிகாரன் கேட்காட்டா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்கிட்ட போனான்னா அந்த மணியார் ஆபீஸ்ல போய் தாப்பட்ட பாடலாம் சொல்லுவான். அந்த ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் சொல்றதை கேட்காம அங்கேருந்து தாசில்தார் ஆபீஸுக்கு போனா கிராமத்துல மணிகாரம் பண்ண கொடுத்த கஷ்டம், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் கொடுத்த கஷ்டம், இது மொத்தத்தையும் அங்க சொல்லுவான். கலெக்டர் ஆபீஸுக்கு போனா இந்த தாசில்தார் பண்ணதையும் சேர்த்து சொல்லுவான். ஆரம்பத்திலேருந்து மொத்தத்தையும் சொன்னாதான் அந்த கலெக்டருக்கு இல்ல எங்கேயுமே கஷ்டப்படாத நேரம் இங்க வந்துட்டான், ஏன் இங்க நேரம் வந்த, உன் மணியார்கிட்ட நீ போனியா அப்படின்னு அவன் கேட்டுருவான். இப்போ என்ன பண்ணணும், நாங்கள் சொல்றதை கொஞ்சம் பொறுமையா கேட்டுங்க சார், எங்க போனாலும் எனக்கு வேலையாகல, கேஸ்ட் சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றவன் என்ன பண்றான், மொத்தத்தையும் பில்டு பண்ணி டாக்குமெண்ட்ஸை பில்ட் பண்ணி மொத்தத்தையும் சொல்றான். அது மாதிரி தன் நிலைமை மொத்தத்தையும் நாச்சியார் கோயில் எம்பெருமான ஒரு நிமிஷம் மற்ற வேலையெல்லாம் மறந்துடு, ஒரு நிமிஷம் நிம்மதியா உட்காரு, கேட்கிற மோட்லயே இருக்கணும், நீ வாயே திறக்கப்படாது, என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் நான் ஆரம்பத்திலேருந்து என் நிலைமை என்னென்ன நிலைமையில நான் இருக்கேன் என்பதை காது கொடுத்து கேளு என்று என் நிலைமை எல்லாம் இன்னைக்கு மணல் எடுக்கிற அளவுக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான், தாசில்தார் இடத்துல இவங்கிட்ட கலெக்டர் இடத்துல இப்போ நீங்களும் மணிகாரர் மாதிரியோ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் மாதிரியோ தாசில்தார் மாதிரியோ நடந்துருங்கன்னா
நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன்னு சொல்லுவான். அப்ப அப்படி சொல்ற மாதிரி என் நிலைமை எல்லாம் அறிவித்தால் மடல் எடுக்கும் அளவுக்கு என்ன வரவழைச்சது நீங்க தானே. உங்ககிட்ட வரவழைக்க என்ன உங்ககிட்ட வரவழைச்சது என்ன காரணம்? கீழே இருக்கவெல்லாம் ஒன்றும் வேலை பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரியாக என்னை மடல் எடுக்கிற அளவுக்கு வரவழைச்சதுக்கு காரணம் என்ன என்பதை, என் நிலைமை மடல் எடுக்கிற அளவுக்கு என் நிலைமை வந்ததுக்கு காரணம் என்ன என்பதை நான் ஆரம்பத்திலேருந்து இந்த வேயை பூம்பொழில் சூழ் விளையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால், திருவேங்கடம் பிரயாணத்துல முதல் 10ல உன்னை காண்பதோர் ஆசையினால். திருவேங்கடபடியாகத்தான் எல்லாரும் வரா. பையனுக்கு நீட்டுல கிளியர் ஆகணும், ஜேஇல கிளியர் ஆகணும், பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும்னு வரா. நான் எதுக்காக வந்தேன்? தாயே தந்தை என்னும் தாரமே கிழமக்கள் என்னும் நோயே பெற்றொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விளையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கியார் என்னை கொங்கருளே. அவாவா வர ஏதோ பிரார்த்தனை, எனக்கு ஒண்ணும் வேணாம்பா, உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்லி வந்தேன், உன்னை அடையணும்னு வந்திருக்கேன். உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயே பூம்பொழில் சூழ் விளையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன். இந்த நாய் உங்ககிட்ட வந்திருக்கு. இந்த நாய் நாயின்னு சொல்லிக்கிற திருவேங்கடபடியான் பாசுரத்துல இந்த நாய் உன் வீட்டு வாசல நிக்கிறது எதுக்காக? உன்னை பார்க்கணும்னு வந்திருக்கு இந்த நாய் அப்படின்னு சாய்க்கிறார். அப்படி இருந்த நிலையும் தான் ஆசைப்பட்டபடியும் ஆகிலும் ஆசை விடாதால் அது கிடைக்காது. பிராட்டி இந்த மார்பு எம்பெருமாவுடைய மார்பு பிராட்டிக்கு உரித்தானது என்று இருந்தும் திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடலமுதினில் பிறந்த அவளும் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசவிடாதால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லுந்தால் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் நினைந்திருந்தால் இடவென்ற எந்த பிரானே. நமக்கு முடியாது, நீதான் சிஏலாம் பாஸ் பண்ண மாட்டா, விட்டுடுறா, ஏன் உத்தியோகம் போறா அப்படின்னு சொன்னாலும் மாட்டேன், என்னால சிஏ பாஸ் பண்ண முடியும் ஒருத்த பிடிவாதம் பிடிக்கிற மாதிரியாக அம்மாவா இருக்குவா எத்தனை தடவை சொன்னாலும் விட்டுடு, அவனை மறந்துடு அப்படின்னு சொன்னாலும் ஆகிலும் ஆசை விடாதால் எத்தனை பேரு என்னுடைய ஆசைக்கு பிரதிபந்தகத்தை பண்ணியும் தடைய விதித்தும் பகவானை மறந்துடும்னு சொன்னாலும் மறக்காமல் இருந்த திண்ணம். ஆகினால திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கள். இதெல்லாம் என் நிலைமை. அதாவது என்னுடைய நான் மணிகாரம் கிட்ட போனது, தாசி ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கிட்ட போனது, இதை வர்ணிக்கிற மாதிரி ஆரம்பத்திலேருந்து சாய்க்கிற வியாக்கியானத்துல ஆகிலும் திவளும் வெண்மதி போல் திருமுகத்தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் ஆகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாதால் என்னும்படியும் அப்படிப்பட்ட ஆசை தொடர்ந்து எந்த சிந்தனைக்கு நீயாய் புகுன கொஞ்சம் மனசுல நீ தங்கினா விட்டு மனசுலயே உன்னை பூட்டி வச்சுக்கணுன்ற எண்ணம் கொண்டவனாகவும், அப்புறம் தூ விரிய மலர் விளக்கி மானசானுபவம் இருக்கே தவிர பாக்கியானுபவம் இல்லை என்று தூது விட்டபடியும் தூ விரிய மலர் விளக்கி துணையோடும் விரியாதே பூ விரிய மதுரும் பொறி வரிய சிறுவண்டே தீ விரிய மலை வளர்க்கும் போலாளர் திருவாரி ஏவறிவெஞ்சலையானுக்கு எண்ணிறமை உடையாயே என்று வண்டு முதலிய பலவிதமான பட்சிகளை எல்லாம் தூதுவிடும்படியும் அப்படிப்பட்ட தூதுவிட்ட நிலையையும் கொள்ளையானால் பரிசறிந்தால் தூது போனவர்களும் திரும்பி வந்து என்னை ஆசுவாசப்படுத்தாதையும் உங்கிட்டேந்து திரும்பி செய்தி வராதாலேயும் நான் உண்மைக்கா அந்த நிலைய மாறி கொள்ளையானால் பரிசறிந்தால் கோல் வளையார் சமூகத்தே மல்ல முன்னீர் தட்டிலங்கை கட்டடித்த மாயன் என்னும் செஞ்சொலால நீடு நாங்கை தேவதேவன் என்னோதி பண்ணி நன்னமன் மொழியால் பார்த்தன் பள்ளி பாடுவாளே என்கிற ரீதியிலே கொள்ளையானால் வரம்பு மீறினால் பரிசறிந்தால் பெண்மைக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு பெண்ணுன்னா ஒரு 10 வயசு குழந்தைன்னா அவனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, மரியாதை இருக்கு, அதை மீறக்கூடாது. நாம அந்த வயசுக்கு மீறி குழந்தை பேசினா இதுனா அதி பிரசங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றோம், முந்திரி கொட்டை மாதிரி பேசுறதே அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உலகம் என்பது என்ன பண்ணுது, ஒரு பெண்ணுனா இப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஆணுனா இப்படி, இந்த வயசுல இருக்கவா இப்படி அவளுடைய பிஹேவியர் இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்க. இதையெல்லாம் மீறிட்டேன், உன்னை அடையணுன்றதுக்கு ஊர்ல இருக்கவா என்னவனா சொல்லட்டும் என்று உன்னை காணும் ஆசையிலே விழுந்து நான் கொள்ளையானால்
பரிசெய்தாள், என் பெண்ணானவள் கொள்ளையானாள், அதாவது வரம்பை மீறினாள் என்று சொல்லும்படியாக உண்மை காணும் ஆசை என்னும் கடலில் விழுந்து ஒரு க்ஷணம் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்கோன்னு சொன்னாலும் பொறுத்துக்க முடியாத வாழ்ந்தே போம் நீரே என்று சொல்லும்படியான தொடாதிசயத்தை நான் பெற்று திருவேந்தலூர் பெருமாள் விஷயத்திலே தொடாதிசயத்தை பெற்று, அது மாத்திரமில்ல, கிடைக்காத போது ஆறி இருக்க உண்ணாமல் வெறுவாளால் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் மறுவாளால் என்குடங்கால் என்றபடியில வாய் வெறுவி கொண்டு இருக்கிறது. என்னோட நிலைமை எப்படிப்பட்டதுன்னா, மனசால மட்டும் நினைக்கிறது இல்லை, வாய் எப்பயும் மனமொழுத்து இருக்கு உன்னை பத்தி. அப்படி வெறுவக்கூடிய வாய் வெறுவக்கூடியவளாகவும் தளர்ந்து போவது சாதாடு வரமாலை தாரானோ என்றென்றே தளர்ந்தால் காண்மின் என்று உடம்பு சோர்ந்து போய் முடங்கி போகும்படியான நிலையை எய்தியதும் கனா கண்டதையும் நாதேன் நரையூர் நின்ற நம்பியை கனவில் கண்டேன். எனக்கு தூங்கினா கூட நீதான் வர. ஆண்டாள் கனவு கண்டா, கல்யாணத்தை கனவு கண்டா, நான் அது மாதிரி நானும் கனவு கண்டேன். நான் கனவு காணும் போதெல்லாம் கண்ணபுரத்து எம்பெருமானே என் கனவிலே வந்தான். விழித்து கொண்டிருக்கும் போது தூங்கும் போது வாசியர தான் கனவு கண்டபடியையும் என் ஐம்புலனும் கொண்டு இங்கே எழுந்தெழுதி பொன்னங்கலைகள் வெளிவைத போன இவ்வளவு நிலைய நான் எழுதினாலும் எனக்கு என்னுடைய இந்திரியங்கள் நான் சொல்லபடி கேட்காத அவன் பின்னே சென்றதும், நான் அழகை இழந்ததும், அப்படிப்பட்ட உடை நீ இல்லாம எனக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆசை இல்லை, ஆபரணம் போட்டுக்கிறதுக்கு ஆசை இல்லை, எதுலையுமே எனக்கு இஷ்டம் இல்லை, என் இந்திரியங்கள் என்கிட்ட இருக்கிறதாகவே இல்லை. அந்த நிலையை நான் எழுதியபடியும் தெள்ளி கண்ணபுரம் என்று பேசி உள் வெளிந்தபடியும் உடம்பு மட்டும் மெலியவில்லை, என் உள்ளமும் மெலிந்தபடியையும் அதற்கப்புறமாக தாழ் நாசையில் போய் நஞ்சமும் தாழ்ந்தது, மனமும் என்னை விட்டு சென்றபடியும் அப்படிப்பட்ட தீவை ஆற்றிக் கொள்ள முடியாமல் கரிய நாழிகை ஊழியில் பெரியன. அந்த சித்திரவதை அவளுக்கு தான் தெரியும். எல்லாரும் கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா, ஒருத்தருக்கு மட்டும் தலைவலி வயிற்று வலி துடிச்சுட்டு இருக்கவாளுக்கு தெரியும். அந்த ராத்திரி ஐயோ இதெல்லாம் படுத்துனா மாறிக்கிறதுக்கு கப்புனு நன்னா தூங்கிட்டு இருந்தவா என்ன பண்றா, ஐயோ ஒரு க்ஷணமா போயிடுச்சு ராத்திரி அப்படிங்கிறா. வயிற்று வலியா துடிச்சுட்டு இருக்கவா என்ன பண்றா, ஐயோ கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கேன் முள்ளே நகரல அப்படின்னு சொல்றா. அது மாதிரி நான் எத்தனையோ யூகங்கள் உன்னை பிரிஞ்சிருக்கிறதாக நான் நினைத்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். கரிய நாழிகை ஊழியில் பெரியன கையுமார் அறியா அறியேனே என்னும். அது மாத்திரமில்லை, உன்னுடைய பிரிவினாலே மற்ற விஷயங்கள்ல ருச்சி இல்லை, எல்லாத்தையும் வெறுத்து கொண்டு ஆற்றாமை எனக்கு எப்படி இருந்ததுன்னா, புல்லாணி பாசுரத்தின்படியே காவார் மடவென்ன அந்நில் அறிகுறலும் ஏவாதி நூறு எங்கும் எக்கில் கொடிதாலோ பூவார் மணங்கவடும் புல்லாணி கைதொழுதேன் பாவால் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே என்று ஏந்திருந்தேன் என்றன் எழில் வளையும் சங்குமே. கைவளைகள் எல்லாம் என் கையை விட்டு நகரும்படியாக ஓதமும் நானும் உறங்காதிருந்தேனே. தூக்கத்தை இழந்தேன், தூக்கி இளைய பெருமானுடைய நிலையை எய்தினேன். எனக்கு இந்த உலகத்துல ரெண்டு வஸ்துக்களுக்கு தூக்கம் இல்லை, ஓதத்துக்கு தூக்கம் இல்லை, எனக்கு தூக்கம் இல்லை. கடல் அலைக்கு ஓய்வு இல்லை, கடல் அலை ஓய்வதில்லை. என்னுடைய என்னுடைய அது எப்படி ஓயாமல் அலையடிச்சு கொண்டிருக்கோ அப்படி என் கண்களும் தூங்கவில்லை, கடல் அலையும் தூங்கவில்லை, என் கண்களும் தூங்கவில்லை. இந்த நிலையில் நான் இருப்பேன், துயிலாதிருப்பேன், உறங்கேன் என்கிறபடியும். அதுக்கப்புறம் திருமாலிருஞ்சோல்ல போய் நான் எவ்வளவு பிரார்த்திச்சு பார்த்தும் கிடைக்காத போது ஒரு சில என்ன பண்ணுவா, ஜாதகத்திலேயே அவளுக்கு இஷ்டமே இருக்காது, ஜாதகம் தான் பார்க்க மாட்டா. அது மாதிரியாக ஒரு சில நம்பிக்கை இருந்து பார்க்க மாட்டா, ஒரு சில நம்பிக்கை இல்லான்னு பார்க்க மாட்டா. அப்படி இல்லை, அப்பாவுக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா சொல்லு, ஆமா இப்போ காலத்துல குடுமி வச்சுருந்தவங்க கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, சந்தியானம் பண்றவனே கஷ்டமா இருக்கு. இப்ப ஜாதகத்தை கையில எடுத்தா சந்தியானம் பண்றவன் ஒரு குடுமி வச்சிருக்கான், ஒரு திருவாரணம் பண்ணுவான்னு பார்த்தா அவனுக்கு ஜாதகம் இருக்காது. மீசதாரி வச்சிருந்தவனுக்கு ஜாதகம் போடணும். இதுக்கு என்னத்துக்கு ஜாதகம் பார்க்கறது அப்படின்ட்டு அப்ப ராமாயணத்தை சகுனம் மாதிரி பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுவேன். அவர் இது பார்ப்பேன், இந்த நட்சத்திர பொருத்தம் ஒரு பொண்ணு கூட பிறந்தவாளுக்குலாம் அவர் ஜாதகம் தான் பார்க்க மாட்டேன். அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அது மாதிரி பண்ணிவிடுவார். பெருமாள் இருக்கான், நான் பெருமாளை ஆசிரிச்சு அவன் ஏதோ பார்த்துக்கிறான் அவங்க அது அப்படின்னு. ஏன்னா ஒரு சந்தியாகம் பண்ணவன் கிடைச்சான்னா அது ஜாதகம் பொழுது போக மாட்டேங்குது. பழைய காலத்துல எல்லாம் வைதிகாலா இருப்பா,
கோவிந்தன் இல்லாட்டா கோபாலன் இருக்கான், இல்லைன்னா முகுந்தன் இருக்கான்னு இருக்கிற பசங்களே நல்ல பசங்களே குறைஞ்சு போன போது ஜாதகத்தை வச்சு பெருமாள் மேல பரத்த போடுறோம் அப்படின்னா நம்பிக்கை, ஜாதகத்துல நம்பிக்கை இல்லாத இல்லை. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அதை பார்த்தா கொஞ்சம் நல்ல பையனா இருக்கணும் விட்டுற வேண்டியதா இருக்கு. அது மாதிரி கெட்ட பையனுக்கு எல்லாம் பொருந்தும். அதாவது இது வாழ்ந்தான் இந்த ஜாதகம் இவன் நமக்கு செட்டாகாதுன்னு சொன்னா அது பொருந்துறது. ஓரளவு சந்தியாகம் பண்ற மாதிரி இருக்கானா, திரும்ப இருந்துக்காரன்னா அது பொருந்த மாட்டேங்கிறது. அது மாதிரி அப்போ யாருக்கா இருந்தாலும் நம்பிக்கை இல்லாதவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா ஜாதக பொருத்தம், பொண்ணுக்கு கல்யாணமே ஆளு அப்படின்னா என்ன பண்ணுவா, அப்புறம் ஏதாவது கோவிலுக்கு போய் ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறது உலக இயற்கை. அப்போ அது மாதிரி பெருமாளே கிடைக்கலன்னு உடனே அவன் என்ன பண்ணா சகுனம் பார்க்கறதுன்னு ஒண்ணு. இப்போ ஆண்டாலும் சகுனம் பார்த்தா கூடிட்டு போடலேன்னு. அப்போ அவ எப்படியானால் ஆண்டாள் கூடிட்டு போடலேன்னு போடல் அழித்தாலோ அது மாதிரி நானும் கூட சகுனம் பார்த்தேன். சகுனம் பார்த்தேன்னா ஒரு பள்ளி கொட்டுறதா, அது மாத்திரம் இல்லை, நான் பள்ளி கொட்டும் இன்னைக்கு பெருமாள் நம்மோட சேருவான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா, பெருமாள் கிடைக்கல அப்படிங்கிற பொழுது எனக்கு எந்த அளவு ஆத்திரம் இருக்குன்னா, எங்காத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோழி பள்ளி இதெல்லாம் பார்த்தாலும் கோவம் வரும். கொட்டாய் பள்ளி கூட்டி நான் இன்னைக்கு இத்தனை நாளா நம்ம ஏமாத்தின எம்பெருமான் இன்னைக்கு நம்ம இடத்துல சேருவான் என்று நான் நினைக்கும் போது பள்ளி கொட்டினா சந்தோஷம். என்ன பண்ணுவான், நல்லா பேசிட்டே பாரு நான் பேசிட்டே இருக்கேன், கோவில் மணி அடிக்கிறது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்றோமோ. அது மாதிரி நாம பேசிட்டு இருக்கும் போது அதை அடிக்கணும். அப்படி இல்லாத நான் நினைக்கிற போது அவனுக்கே பணம் கொடுத்து கோவில் மணி அடி அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணா எந்த அளவுக்கு எனக்கு ஆற்றாம இருக்கு அப்படின்னு சொன்னா 10ஆம் தசகத்துல நான் கொட்டாய் பள்ளி கூட்டி குடமாடி உலகளந்த மட்டார்கள் புகழ் மாதவனை வர கொட்டாய் பள்ளி கூட்டி கரையாய் காக்கை புல்லாய் கருமாமுகில் போல் நிறத்தன் உரையார் ஒழுகுகள் உத்தமனை வர கரையாய் காக்கை புல்லாய் பூவாய் பூங்குயிலே குளிர்மாறி தடுத்து வந்த மாவாய் கேந்த மணிவண்ணனை வர பூவாய் பூங்குயிலே 10 பாசனம். திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தந்திருவன் மறுத்தார் புகழ் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே. செம்போத்து பள்ளி குயில் காக்கை. காக்கைனா ஆத்துக்கு யாரும் கிராமத்துலாம் சொல்லுவா, கண்டிப்பா அது மாதிரி நடக்கும். நான் இப்படி தொடர்ந்து மித்தத்துல இருந்து காக்கா கத்துறது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா ஒரு மணி நேரம் யாராவது ஒருத்தர் வருவா, சித்தி நான் வந்திருக்கேன் இதுக்கு வந்திருக்கேன் பழவையில். அதுவும் கடைசியா அக்ரஹாரம் அப்படின்ற போது யாரு நிலம் இருக்கோ வீடு இருக்காது, அவ வந்தா நம்ம மாத்திர சாப்பிட வருவா. அம்மா கரெக்டா சொல்லுவா, காக்கா கத்தின்ண்டே இருக்கு, யாரோ வரப்போறா இன்னைக்கு இதுக்கு அறுவடைக்கு வரப்போறா, இன்னும் கொஞ்சம் காப்பி அரிசி கூட போட்டு பண்ணணும்னுவா. காக்கா கத்துறத வச்சுட்டு பின்னையும் இப்ப என்ன காப்பி அரிசி அதிகம் அடிச்சா யாரும் வராட்டா ராத்திரி சாப்பிட்டுக்கிறது, ஆனா காக்கா கத்துறது அப்படின்ட்டு போடுவா. ஆனா பெரும்பாலும் யாராவது ஒருத்தர் வந்துருவா. சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனாலும் லோகத்துல அது இருக்கு. நாம ஏதோ பேசிட்டு இருக்கும்போது பள்ளி கொட்டித்து அப்படின்னு சொன்னா அது நடக்க போறது, கோவில் மணி அடிச்சது அப்படின்னா நடக்க போறதுன்னு சொல்றேன். இந்த அளவுக்கு நான் இறங்கிட்டேன் அப்படின்னா. ஆனா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மாதவன் வந்துருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், கோழி கூவும் அப்படின்னு நினைக்கிறேன், அல்லது காக்கா கரையுது, காக்கா கரைஞ்சு நான் நினைக்கிறேன். நான் நினைச்சிட்டு இருக்கும் போது மாதவன் இன்னைக்கு நம்ம இடத்துல வருவான்னு சொல்லும் போது காக்கா கரையுமான்னு பாக்குறேன். காக்கா தான் முன்னாடி உட்காந்துக்கிட்ட கூட கரைய மாட்டேங்கிறது. நான் இன்னைக்கு பகவான் நம்ம இடத்துல சேருவான்னு நினைக்கும் போது செவுத்துல இருக்கிற பள்ளி கொட்டுமோன்னு நான் பாக்குறேன், ஆனா பள்ளி கொட்ட மாட்டேங்கிறது. அப்ப இவருக்கு எந்த அளவுக்கு வெறுப்பு வந்தது அப்படின்னு சொன்னா, பள்ளியை பார்த்து ஆணையிடுறார். அப்படின்னா ஒருத்தனுக்கு யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, அந்த பொண்ணுக்கு இவங்கிட்ட ஆசை இல்லை. அப்ப என்ன பண்றான், கோவில்ல புஷ்பம் கொடுக்குறான். இப்போ சினிமாலாம் வர்ற கோவில்ல புஷ்பம் கொடுக்குறான். புஷ்பம் கொடுக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான்னா, அந்த பொண்ணு மனசை மாறதுக்கு அந்த கோவில் மணி அடிக்கிறவங்க கிட்ட, நான் அந்த பொண்ணு கிட்ட புஷ்பம் கொடுக்குற போது நீ மணி அடி அப்படின்னா அது சகுனமாகுமா? ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியாது. அவன் பாரு நீ வேணா என்ன வெறுக்கிற, நான் புஷ்பம் கொடுக்கும்போது மணி அடிக்கிறது பாருன்னு சொன்னான்னா, இவனா பணம் கொடுத்து மணி அடிக்க வச்சா அது சரியானது, அதுவா அடிச்சா சகுனம். இவனே பணம் கொடுத்து கோவில் மணி அடிக்கிறவங்கிட்ட நான் அந்த பொண்ணுகிட்ட புஷ்பம் கொடுக்கும்பொழுது நீ மணி அடினா அது ஒத்து வருமா அப்படின்னா அந்த விதத்துல போய் சொல்றான். ஆனா ஆழ்வாருக்கு எந்த அளவுக்கு
இது இருக்குன்னா அந்த பள்ளியை பார்த்து இன்னைக்கு பெருமாள் என்கிட்ட வந்துருவேன் நான் நினைக்கும் போது நீ தொப்புன்னு கட்ட மாட்டேங்கிறீங்க. நான் இன்னைக்கு பெருமாள் இத்தனை நாளா ஏமாத்தின பெருமாள் என்கிட்ட வந்துருவேன்னு நினைக்கும் போது காக்கா நீ கத்துவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என் கண்ணு முன்னாடி காக்கா இருக்கு, என் கண்ணு முன்னாடி பள்ளி குட்டி இருக்கு. நான் பெருமாள் வந்துருவேன்னு நினைக்கும் பொழுது அந்த காக்கா கத்தும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா எதிர்பார்த்து இன்னைக்கு பெருமாள் இவ்வளவு நாளா நம்ம பிரிஞ்சிருந்த பெருமாள் இன்னைக்கு என்கிட்ட வந்துருவே அப்படின்னு நான் நினைக்கிற போது என் கண்ணு ஒரு காக்கா பார்த்தா அந்த காக்கா காக்கான்னு கத்தும்னு எதிர்பார்த்தா ஒரு மனசுக்கு சந்தோஷம். அப்பா நாம நினைச்ச போது காக்கா கத்திட்டு மாதவன் வந்துருவான் அப்படின்னு நான் எண்ணிக்கலாம். ஆனா அது கத்த மாட்டேங்கிறது. அப்ப எனக்கு வரக்கூடிய வெறி எப்படி இருக்கு தெரியுமா? அது மாதிரி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கரையாய் காக்கை பிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தன் உரையார் கொள்புகள் உத்தமனை வர கரையாய் காக்கை பிள்ளாய் கொட்டாய் பள்ளி கூட்டி குடமாடி உலகளந்த மட்டார் கொள்புகள் மாதவனை வர கொட்டாய் பள்ளி கூட்டி. அந்த பள்ளியை நான் மாதவன் வருவான் அப்படின்னு நான் நினைக்கிற போது நீ கொட்டுவேன்னு பாக்குற, நீ கொட்ட மாட்டேங்கிற. கடைசியில் என்ன ஆகுதுன்னா நீ கொட்டுன்னு சொல்றாருவோ. ஆற்றாம எப்படி இருக்குன்னா அவனே பணம் கொடுத்து கோவில்காரன் மணி அடிக்க சொல்ற மாதிரியாக ஆணை இடுறா. குறைஞ்சபட்சம் என் மனசுத்திக்காக அவன் வரல, நீ கொட்டி தொலைய அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு ஆற்றாம வருது. நான் அந்த திருத்தா செம்போத்தையும் குயிலையும் காக்கையையும் பள்ளி குட்டியையும் அங்க கூட சப்தங்கள் எல்லாம் உயர்ந்த பள்ளி இல்ல பள்ளி குட்டி காக்கை பிள்ளாய் இந்த பாசுரங்கள்லாம் எவ்வளவு உள்ளுரை பொருள் கொண்டது அப்படின்னு சொன்னா கரையாய் காக்கையே அப்படின்னு சொல்லாம காக்கை பிள்ளாய் கொட்டாய் பள்ளி குட்டி அதெல்லாம் மரியாதை சொல்லு கூட. பிள்ளாய் அப்படின்றது மரியாதை சொல், குட்டி என்பது மரியாதை சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவான் நமக்கு சேர்க்கிறதுக்கு காரணமா ஏதோ ஒரு விதத்துல காரணமா இருந்தா கூட அவளை மரியாதையான சொல்லோட சொல்லணும் என்பதற்காக கரையாய் காக்கை பிள்ளாய் முதலிய சப்தங்களை பிரயோகம் பண்ற. அப்படி இருந்து நான் பாரு நான் நினைச்சுக்கிறேன் நீ கொட்ட மாட்டேங்கிற, நீ கொட்ட போறியா இல்லையா, நீ கொட்டு வருது என் திருப்திக்காகவாது கொட்டலாமோன்னு நான் மாதவன் வருவான் கோவிந்தன் வருவான் நினைக்கும் பொழுது உண்மையிலேயே உனக்கு தோணி கொட்டாட்டாலும் என் மனசு திருப்திக்காகவாது நீங்க கொட்டக்கூடாதா, காக்கையே நீ கரையப்படாதா, பள்ளியே நீ கொட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லும்படியாக அந்த நிலையை நான் அடைந்தேன் என்பதையும் சொல்லி பொங்கால் சோலை குழந்தை கிடந்தவால் இங்கே போதுங்களோ என்று தான் சகுனம் பார்த்தபடியும். இந்த சகுனம் பார்க்கறது அப்படின்னு சொன்னா அந்த நிலைக்கு ஆற்றாம இருக்குன்னு அர்த்தம். சகுனம் பார்க்கறான்னா அந்த அளவுக்கு ஆற்றாம இருக்கு அப்படி அர்த்தம். ஆற்றாமையுடைய வெளிப்பாடு அந்த 10ஆம் 10ஆம் திருநூலில சகுனம் பார்க்கற நிலைக்கு போயிட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஆற்றாமையுடைய மிகுதி. இந்த நாம் நினைக்கும் போது இந்த காக்கா கத்துமா, நாம பெருமாள் வருவேன்னு நினைக்கும் போது இந்த பள்ளிக்குட்டி கொட்டுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆற்றாமை போனதையும் சொல்லி இப்படி என் நிலைமை எல்லாம் அறிவித்தார் என்பெருமான். அங்க எல்லாம் சப்தத்துக்கு ஆரம்பத்திலேருந்து திருமொழி ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய தன் நிலைமை எல்லாம் சொல்லுவேன். அப்படின்னா ஒரு தடவை திரும்பி திருமொழி மொத்தத்தையும் பெருமாளத்துல சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். திருமொழியிலே நான் வெளிப்படுத்தின தச மொத்தத்தையும் பகவானத்திலே நான் சொன்னேனால் இவற்றை எல்லாம் அறிவித்தால் எம்பெருமான். அந்த இதுக்குள்ள என்னன்னா அவனுக்கு எனக்கு இருக்கக்கூடிய இந்த உறவு முறை இருக்க, எம்பெருமான் இந்த உறவு முறை இருக்க, இந்த சகுனம் பார்க்கிற அளவுக்கு நான் போன பிற்பாடும் நான் ஜாதகம் அதாவது அங்க பரிகாரம் பண்ணுங்கோ இங்க பரிகாரம் பண்ணுங்கோ உன் பொண்ணு கல்யாணம் ஆகும்னா அதெல்லாம் வானா பெருமாள் இருக்கேன்னு நினைச்சுவேன். கடைசியில கல்யாணம் அதை பொண்ணுக்கு 30 வயசு ஆகுதுன்னா என்ன பண்ணுவான், சரி தேவதாந்திர கோவில் போவான்டான், நம்ம பெருமாள் கோவிலா எங்கேயாவது போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம்னு நினைக்க வரானோன்னு ஆரம்பத்துல பெருமாள் பார்த்துக்கேன்னு நினைச்சவங்க கூட இறங்கிடுவான். ஏன்னா பொண்ணுக்கு வயசு கூடிண்டே இருக்குன்ற ஒரு நிலம் வரா மாதிரியாக நான் சகுனம் பார்க்கிற நிலைக்கு போன ஆற்றாமை எல்லாரும் கூறி ஆனாலும் இந்த நிலையிலையும் நான் ஏன் சரி அவன் நமக்கு கிடைக்க மாட்டான்னு நான் ஏன் நினைக்கல அப்படின்னு சொன்னா எம்பெருமான் அவனுக்கு எனக்கு இருக்கக்கூடிய உறவு முறை அதை எண்ணி தரிச்சிட்டு இருக்கேன். தன் அருளும் எனக்கு தன்னுடைய கிருபையையும் ஆகவும் தாரானே என் மார்போடு அவனுடைய மார்பு சேரவில்லை என்றால் கொடுக்கல அப்படின்னா நீ பிஸ்கெட் கொடுக்கல அப்படின்னா நான் ஸ்கூல் போக மாட்டேன். இந்த நிலைக்கு நான் இப்படி அவனை உட்காத்தி வச்சு என் தசையை மொத்தத்தையும் சொன்ன பிற்பாடும்
அவன் கேட்கலன்னா நான் விட போறது இல்லை. அப்புறம் நான் வந்து ஒரு தீவிரவாதியா மாறி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, தன்னை நான் மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் தன்னடியார் முன்பும் தரணி முழுநாகும் பொன்னவிலும் வேல்வேந்தர் கூட்டத்தும் நாட்டகத்தும் தன்னிறமை எல்லாம் அறிவிப்பன். சோம்பேறித்தனத்தை விட்டு இவங்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் இன்னார் இன்னார் இடத்துல போய் சொல்ல போறேன். அவா கூட்டி இவனா நீயா ஒத்துண்டா உண்டு, உன்னை அடையாம விட போறது இல்ல. என்னுடைய நிலைமையெல்லாம் நாம் அறிவித்தால் நீ இறங்கலைன்னாலும் உன்னை விட போறதில்ல. உன்னை இறங்க வைக்கிறது என்ன, உன்னை இறங்க வைக்கிறதுக்கு எனக்கு வழி தெரியும். நீயா இறங்கிடு, இல்லைன்னா யார் யார் இடத்துல போய் நான் ரிப்போர்ட் பண்ண போறேன்றது சொல்ல ஆரம்பிக்கிற. தன்னை நான் மின்னிடையார் சேரியிலும், தன்னை அதாவது இப்படிப்பட்ட உன்னை தன்னரும் ஆகமும் தாரானே ஒன்னை பத்தி இனிமேட்டு என்ன சொல்ல போறேன், பொறி உருண்டை சாப்பிடுவாங்க. பொறி எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பொறி வந்து டேஸ்ட் கிடையாது. பொறினா கார்த்திகைக்கெல்லாம் கிருத்திகா உற்சவத்துக்கு ஆத்துல பண்ணக்கூடிய பொறி இருக்க, அது உப்பு உப்பு ஒண்ணும் இல்லாதான் வானால வரப்பா. அது ஒன்றும் நல்லாவே இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். ஆனா அது கூட வெள்ளத்தெல்லாம் சேர்த்து பாகு வெள்ளப்பாகு வச்சு கூட பொறி உண்டை பண்ணிட்டா அவ்வளோ இனிமையா இருக்கு வாய்க்கு. ஆனா சாப்பிட்றவன் என்ன நினைச்சுப்பான், பொறி இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு நினைச்சுப்பான். இதெல்லாம் பொறியை விட அதுல சேர்ந்த வெள்ளத்தினால அந்த பொறிக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. உண்மையில இவன் பொறி வெள்ளம் பூசினா மாதிரி பேசுறான் பகவான் விஷயத்துல நான் சொல்லுவேன். தன்னை நான் அவன் பொய்யன், அவனை விரும்பக்கூடாது என்று சொல்ல போறேன். யார் இடத்துல போய் சொல்ல போறேன் அப்படின்னா, ஒன்னு இடத்துல ஆசை வச்சுட்டு நான் போய் சொல்ல போறேன். மின்னிடையார் சேரியிலும் முதல்ல பெண்கள் இடத்துல போய் சொல்லணும். பெண்கள் இடத்துல எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா 6 சிலிண்டர் கொடுக்குறேன் 8 சிலிண்டர் கொடுக்குறேன்னு பெண்களுக்கு சொல்லணும். அது முக்காவாசி விஷயங்களை பெண்கள் 2000 ரூபாய் கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன். பெண்கள் மொத்த பேரும் ஃப்ரீயா போலாம், பஸ்ல ஆதார் கார்டை காமிச்சிட்டு போலாம். முதல்ல பெண்களால்தான் சமுதாயம் வெற்றி தோல்வி அப்படின்றதுனால பிராமணாளுக்கு முன்னாடி மின்னிடையார் சேரியிலும் வேதியர்கள் வாழ்விடத்தும் முதல்ல பெண்கள் கிட்ட சொல்லிட்டா உண்மை அவா கிட்ட விஷயத்தை போட்டுட்டா அது உலகம் மொத்தம் பரவிடும். அதனால நான் முதல்ல போய் மின் இடையார் சேரியிலும் இந்த மின் போன்ற இடை கொண்ட பெண்கள் கிட்ட போய் நான் என்னென்னலாம் சகுனம் பார்க்க நாளைக்கு வரை என்னை கொண்டு வந்து விட்டானே, அம்மா நீங்க அவன் தோத்துறாருங்கம்மா, என்ன மாதிரி நினைச்சுட்டாருங்கோ, அவன் கேவல பொறி, அதுக்கு வெள்ளப்பாகோட சேர்ந்தா விட்டு ரசிக்கிற மாதிரி அவன் மேல ஏதோ அழகான வார்த்தை உள்ள அவன் சிறுவயம் மட்டும் பொறி மாதிரி இருக்கு. மேல அவன் பேசுறதெல்லாம் பார்த்தா பால் வச்சு கூட கூட்டின மாதிரி இருக்கு. உண்மையில அவன் சிறுவயத்தை இதெல்லாம் கிடையாதுன்னு அவாகிட்ட முதல்ல போய் சொல்றேன். அதாவது அவனை ரசிகன் நீங்க நினைக்கிறீங்களே, அவன் அரசிகன் என்று மின்னிடையார் சேரியில சொல்றேன். அது மாத்திரம் வேதியர்கள் வாழ்விடத்தும் வேதியர்கள் வேதாத்தியனம் பண்ணுவா, சாஸ்திர வாசிவா, பிராமணா வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திர வாசிவா தான் அவனுக்கு வக்காலத்து வாங்கலாம். பகவானுக்கு வக்காலத்து எப்போ, அதாவது லோகத்துல எழுதி கொடுக்கணும். பவரா பட்டாணின்னா எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்காதே அவ நாங்கெல்லாம் காப்பாற்றணும்னு வச்சிருக்கா, காப்பாத்துன்னு இருக்கா. நிஷ்காரமா தன்னை ஏழ்மையான ஆக்கிண்டு உச்சவృத்தியை பண்ணிட்டு ஏழ்மையில வாழ்ந்து கொண்டு வேதாத்தியனத்தை பண்ணிட்டு சாஸ்திரத்தை வாசிட்டு மற்ற வர்ணத்தவர்களுக்கெல்லாம் பகவத் பக்தியை ஏற்படுத்திட்டு அவனுடைய கதையை சொல்லி வச்சு யாராவது குழந்தை பிறந்தா அவனுக்கு தேவநாதன் வாசுதேவன் பேர் வச்சு இப்ப இவனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்குன்னே ஒரு இனம் இருக்கு இந்த தேசத்துல. அப்படிப்பட்ட இனம் இருக்கு. கோவில் உற்சவம் அங்க இந்த பகவானத்துல பக்தி இருக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த இனம் தன்னை ஏழ்மையிலையும் உச்சவృத்தி பண்ணிடும் வாழ்ந்துட்டு மற்றவாளுக்கு பகவானை பத்தி பகவானுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறது, தான் நம்பிக்கை ஏற்படுத்தி உஜ்ஜீவனம் பண்றது மாத்திரம் இல்லாமல் லோகத்தில் இருக்கவாளுக்கு எல்லாம் உஜ்ஜீவனம் ஏற்படுறதுக்கு பகவான் இடத்துல மகா விஸ்வாசத்தை ஏற்படுத்துறதுக்கு பிரவச்சனாதிகளை பண்ணிக்கொண்டு வேதம் ஓதி வித்து கொண்டு பிரவச்சனாதிகளை பண்ணிக்கொண்டு லோகத்தினுடைய ஜனங்களுக்கெல்லாம் அர்த்தம் போதித்து கொண்டு பகவத் பக்தியை விளைவித்துக் கொண்டு உற்சவத்தை பண்ணிட்டு யாகம் பண்ணிட்டு யஜ்யத்தை பண்ணிட்டு இந்த யாகம் யஜ்யம் கோவில் பாராயணம் பிரவச்சனம் இத பண்ணி இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க ஒரு கும்பல் இருக்கு. வேதியர்கள் வாழ்விடத்தும் வேதம் முதலான பிரமாணங்களை அறிந்து இவனே பரதேவதை என்று துணிந்து இவன் விஷயத்துல ஏதாவது சொன்னா பொறுத்துக்க மாட்டாங்களா, பகவானை பத்தி குறை சொன்னா பொறுத்துக்க மாட்டா. அப்படி வக்காலத்து வாங்கக்கூடிய குணம் ஒரு இனம் இருக்கு.
அந்த யாக யஜ்ஞாதிகள் பண்ணக்கூடிய இனம் வேதியர்கள் வாழ்விடத்தும் அவளிடத்துல போய் சொல்லுவேன். நீங்க இப்படிதான் சொல்றீங்க, என் நிலைய பார்த்தங்களா? என்னை இப்போ ஆரம்பத்திலேருந்து நாயேன் வந்தடைந்தேன், உன்னை காண்பதோடு ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விளையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன்றதுல ஆரம்பிச்சு திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தங்கனவன் மறுத்தார் கொள்புகள் மாதவனவர் திருத்தாய் செம்போத்தேன்னு சகுனம் பார்த்தவரை ஒவ்வொரு எனக்கு சோம்பேறித்தனம் இல்லை. இனிமேட்டு மின்னிடையா சேரிக்கு போய் இதை உபன்யாசம் பண்றேன். வேதியர்கள் வாழ்விடத்துல யாக யஜ்ஞம் பண்ற இடத்துல அந்த கோவில்ல இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் வேதாதீனம் பண்ணுவார்களோ அவாகிட்ட போய் என் உடம்ப காண்பிச்சு என் தசைய அவாகிட்ட சொல்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்துக்கோ. உன்னை யார்கிட்ட போவேன்? தன்னடியார் முன்பும் தரணி முழுதாலும். அதை அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ சுமதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் கிரகோப ஸ்ரீ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் கிரகோப ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ.